வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா, த லயன் கிங் அந்த படத்தோட சீக்வல்னு சொல்றதா ப்ரீக்வல்னு சொல்றதான்னு தெரியல. முஃபாசா த லயன் கிங் அந்த படம் எப்படி இருந்துக்கிறதா நம்ம பார்க்க போறோம். இப்போ த லயன் கிங் படத்துல சிம்பாவோட ஸ்டோரி, அப்புறம் அவர் எப்படி காட்டுக்கே ராஜாவானாரு அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல அவரோட அப்பாவான முஃபாசாவோட கதையை சொல்லியிருக்காங்க. அப்படியே வில்லன் ஸ்கார் இருக்கார்ல, அவரோட ஒரிஜினல் பேரு டாக்கா. அவரும் முஃபாசாவும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி ஒரு நண்பர்களா ஒரு அண்ணன் தம்பியா வளர்ந்து பின்னாடி எதிரிகளா மாறினாங்க அப்படிங்கிற ஒரு கதையை தான் இந்த முஃபாசா த லயன் கிங் படம் சொல்லுது. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தொடர்ச்சியாகவும் போது, தொடர்ச்சின்னு எப்படி சொல்றதுன்னா அதுல வர கேரக்டர்ஸ் எல்லாம் சின்ன பார்ட்டா பிளே பண்ணி ரஃபிக்கின்னு ஒரு குரங்கு கேரக்டர் இருக்கும்ல, ஒரு பபூன் கேரக்டர் இருக்கும்ல, அது முஃபாசாவோட கதையை சிம்பாவோட பொண்ணுகிட்ட சொல்லுது. அப்படிதான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. அந்த கதையில பார்த்தோம்னா முஃபாசா ஒரு காட்டுல அவங்க அப்பா அம்மாவோட வளர்ந்துட்டு வர்றாரு. திடீர்னு வெள்ளத்தால அடிக்கப்பட்டு வேற ஒரு காட்டுக்கு போய் அங்கே டாக்கா அதாவது ஸ்காரோட குடும்பத்தை சந்திக்குது. அங்கே ஸ்காரோட அம்மா ரொம்ப கைண்டாட்டடா இருக்காங்க. முஃபாசாவை ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா ஒரு ரேசிஸ்டா இருக்காரு. வந்தேரிகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ரத்த வழி சொந்தங்கள் தான் இந்த நாட்டை ஆளணும், அதை ஆளணும், இதை ஆளணும்னு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் ஒயிட் லைன்ஸோட குரூப் ஒன்று தனியாக இருக்குது. அவங்க இவங்களை இன்வைட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் தெரிஞ்சு முஃபாசாவும் ஸ்காரும் தப்பிச்சு ஓடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. ஏன்னா கதை எவ்வளோ சொல்லிட்டே அப்படின்னு நினைக்காதீங்க. கதைன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அதையும் ஒன்லைனாக சொல்லலாம், நீங்கள் எதை வேணா ஒன்லைனாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த மெனக்கடத்தில் அதை பார்க்க முடியுமான்னு தெரியல. இந்த படத்தில் உள்ள ப்ளஸ் எல்லாம் என்னங்கிறத பார்த்தோம்னா, கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறதா அனிமேஷன் சொல்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு சிஜிஐ விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ணது மாதிரி இதுலயும் பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை மியூசிக்கும் பயங்கரமா இருந்தது. தமிழ்ல முக்கியமான ஸ்டார்ஸ் ஆன அர்ஜுன் தாஸ், அசோக் செல்வன், அப்புறம் சிங்கம்புலி, ரோபோ சங்கர், அப்புறம் நாசர், இவங்கெல்லாம் டப் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறதுனாலே இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். அவங்களோட வாய்ஸ் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. லயன் கிங் முத பாட்டு மாதிரி இதுவும் ஒரு மியூசிக்கல் டிராமானால பாடல்கள்லாம் வந்துச்சு. தமிழ்ல கேட்க ஒரு மாதிரி தான் இருந்தது. இங்கிலீஷ்ல கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி படத்துல சில நிறைகள் இருந்தாலும் குறைகள் இந்த படத்துல இருக்கதான் செய்யுது. அதுல மெயினா எது எனக்கு குறையப்படுது அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படத்துல ஒரு திரைக்கதையோட வேகமோ இல்ல விறுவிறுப்போ இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஒரு கதை எதை நோக்கியே போகுது அப்படிங்கிறது தெரியாம தான் இருந்தது. இன்னொன்று எமோஷனலா ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். இதுல எமோஷனலா பெரிய அளவுல ஒட்டாத மாதிரி தான் இருந்தது. அதுலயும் இவங்க சொல்ற காரணங்கள், முன்கதைகள் இதெல்லாம் பெரிய அளவுல இது பண்ணாமலே இருக்கலாமே அப்படிங்கிறது தான் இருந்தது. அதுலயும் குறிப்பா டாக்கா எப்படி ஸ்காரா மாதிரி முஃபாசாவுக்கு துரோகம் பண்றாரு அப்படிங்கறத நமக்கு ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து ரொம்ப எதிர்பார்த்திருப்போம். அது பார்த்தோம்னா ராயன்ல சொன்ன அளவுக்கு தான் இருந்தது. எப்படி ராயனோட தம்பி திடீர்னு எஸ் ஜே சூர்யா ஈஸியா மேனிபுலேட் பண்ணி அவ்வளவு நாள் பிரதர்ஹுடோட ரொம்ப க்ளோஸா பழகின ஒரு அண்ணனையே கொல்ற அளவுக்கு துணிவாங்களோ அந்த அளவுக்கு இந்த ரீசன் ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டடா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு குறை என்னங்கிறத பார்த்தோம்னா, அது எனக்கு மட்டும் தான் தோணுதா என்னங்கிறது தெரியல. தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர்ஸோட அந்த ஆர்டிஸ்டோட முகங்கள்லாம் தெரியும்னால அவங்க தான் பேசுற மாதிரி ஓடிட்டே இருந்தது. அர்ஜுன் தாஸ் பேசினார்னா அவர் பேசுற மாதிரி இருக்கு, அசோக் செல்வன் பேசினா அவரோட முகங்கள் தான் வர மாதிரி இருக்கு. அதுலேயும் குறிப்பா இவங்க கூட பரவாயில்ல. ரஃபிக்கு விடிவி கணேஷ் அவரோட வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் கொஞ்சம் அந்த மெட்ராஸ் ஸ்லாங்லாம் கலந்து பேசுற மாதிரிலாம் பேசுறாரு. அவர் முகம் தான் வருது. கூட உட்காந்துட்டு இருக்க ஆடியன்ஸும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அதுல ரஃபிக்கு கேரக்டர் இந்த மந்திரன் சொல்ற மாதிரி இந்த ஸ்வாஹிலி, ஜூலு, அப்புறம் ஜிப்ரீஷ் இதெல்லாம் கலந்து எடுத்த மாதிரி லாங்குவேஜ்ல பேசும். ஒரிஜினலா இங்கிலீஷ்லயே அப்படித்தான் இருக்கும். அது தமிழ்ல விடிவி கணேஷ் பேசும்போது அவர் வழக்கமா படங்கள்ல காமெடி சீன்ஸ் எல்லாம் சரக்கு போட்டு ஒரு ஸ்லாங்ல பேசுவார்ல, ஒரு மாடுலேஷன்ல, அந்த ஸ்லாங்லயே சீரியஸா பேசி வச்சிருக்காரு. அதனாலே இந்த மெச்சூர்டா சீரியஸா பேசுற கேரக்டர் ஒரு மாதிரி தமிழ் டப்பிங்ல இம்மெச்சூரா மாறின மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சீரியஸான காட்சியில கூட அந்த கேரக்டர் பேசும்போது நம்ம மக்கள்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க தமிழ்ல. அப்புறம் மியூசிக்கல் டிராமாவை தமிழ்ல பண்ணும்போது இதுக்கு முன்னாடி டிஸ்னில அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும்போது பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. இதுல பாடல்கள்லாம் பார்க்கும்போது வரிகளும் சரி இல்ல ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் வச்சு தான் பாட வச்சாங்களா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி இருந்தது ரொம்பவே. ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது தமிழ்ல பார்க்கும்போது. மொத்தத்துல முஃபாசா த லயன் கிங் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருந்துச்சா இந்த படம் பார்க்கலாமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு ஈக்குவலாக கூட ஃபீல் ஆகல. இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பிரம்மாண்டமாக ஒரு படம் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், எனக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக போக தேவையில்ல, சும்மா ஆவரேஜாக இருந்தாலே போதும், பார்ப்பேன், அனிமேஷன் படங்கள்லாம் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளோட ஒரு தடவை போய் பாட்டு வரலாம். இதே மாதிரி உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.